நம்முடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி இந்த கடைசி நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு நிறைய பேர் பெருகிட்டாங்க. மக்களும் அதை தான் இன்னைக்கு விரும்புகிறாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே அவங்க கிட்ட போய் தங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு குறி கேட்குற மாதிரி கேட்கறதுக்கு போயிடுறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, தங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை அவங்களுக்கு சொல்கிறாங்க. எதிரில் இருக்கக்கூடியவனுடைய நிலைமை என்ன, அவன் எதனால் அங்கே வந்திருக்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் ஏதாவது பாவம் செஞ்சு அவனுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்குதா, இல்லை வேற உண்மையான விதத்தில் அவன் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறானா, அவனுடைய மனநிலைமை என்ன, தேவனுக்கு நேரம் அவன் எப்படி இருக்கிறான், எதையும் யோசிக்கிறது இல்லை. இஷ்டம் போல வந்ததும் அவனுக்கு ஆசீர்வாதமாக 4 வார்த்தைகளை சொல்லி சந்தோஷப்படுத்தி அனுப்பிடுது. அதுக்கு கண்டிப்பாக ஏதோ வருமானம் இருக்குமோ என்னவோ தெரியல. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு கள்ளத்தனம் நிறையா பெருகிருச்சு. ஒரு தேவ மனுஷன் கண்டிப்பாக தங்களிடத்துல வருகிற மனிதர்கள் ஆலோசனைக்கு வரும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை அந்த மனிதர்களை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும். அப்படி திருப்பப்படாம தங்களுக்கு நேராக அடுத்த முறையும் தங்கள்கிட்டயே வரணுன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவார்களானால் அது கண்டிப்பாக ஒரு தவறான முறைமை. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. எதிரில் இருக்கவங்களுடைய நிலைமை என்னன்னு தெரியாம இஷ்டம் போல பேசக்கூடிய நபர்கள் இன்னைக்கு பெருகியாச்சு. பாருங்க, இதைதான் ஆண்டவர் எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல எப்படியா சொல்றாரு, நான் சஞ்சலப்படுத்தாத நீதிமானின் இருதயத்தை நீங்கள் வீணாய் முறிய பண்ணினபடியினாலும் துன்மார்க்கன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பவும் நான் அவனை உயிரோடு காக்கவும் கூடாதபடிக்கு நீங்கள் அவனுடைய கைகளை திடப்படுத்தினபடியினாலும்னு சொல்லப்பட்டிருக்குது. கள்ள தீர்க்கதரிசிகளை பத்தி ஆண்டவர் சொல்றார். ஒருத்தன் நீதிமானா இருப்பான், ஆனா அவனை நீங்க மனம் அடிய பண்ணிடுறீங்க. ஒருத்தன் துன்மார்க்கனா இருந்து அவன் மனம் திரும்ப வேண்டியதா இருக்கும், ஆனா அவனுக்கு சமாதானமான காரியங்களை சொல்லி அவனை திரும்ப விடாம பண்ணிடுறீங்க. அது அவனுக்கு அழிவை கொண்டு வரும். இஷ்டம் போல பேசும்போது இதுதான் நடக்கும். இதே அதிகாரத்துல அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா தேவனுடைய கை இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் மனிதர்களுடைய ஆலோசனையை நாடும் போது அந்த ஆலோசனை நம்மை தேவனுக்கு நேராக திருப்புகிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலையை நாம் அறிந்து நமக்கு என்ன தேவை என்பதையும் நாம் நிதானித்து அறிய வேண்டும். இதை தாண்டி நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா, எங்களோட தான் ஆண்டவர் பேசுவாரு, அதனால நீங்க எங்க கிட்ட வாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. நீங்க ஆண்டவர் சமூகத்துல போய் வேத புத்தகத்தை திறந்து அவர்கிட்ட நீங்க பேசும்போது அவர் கண்டிப்பாக உங்களோடு பேசக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய நிலை என்னவா இருந்தாலும் நாம் அவர்கிட்ட தெரியப்படுத்தலாம். ஆண்டவர் நமக்கு வேண்டிய சிறந்த ஆலோசனைகளை கொடுப்பார். வேத புத்தகத்துல எல்லாமே இருக்குது. நம்மை அழகாக தேவ ஆவியானவர் வழி நடத்துவார். ஆகையினால மனிதனுடைய ஆலோசனை தேவைதான், ஆனா அது நம்மை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும். இன்னும் மிக உத்தமம் நாம் தேவ சமூகத்துக்கு போவது. அங்கே அவருடைய ஆலோசனை நமக்கு போதுமானது. அது கண்டிப்பாக நம்மை ஜீவனுக்கு நேராக நடத்தும், வாழ்வுக்கு நேராக நடத்தும். ஒருபோதும் அதில் அழிவுக்கு நேராக தேவன் நம்மை நடத்த மாட்டார். ஆகவே மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம்.